वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्ध त्रय्यन्तसारमणवद्यगुणम्बुदाग्र्यम् नारायणाद्यतितुर्यकृभाभिषिक्तम् श्रीरङ्गनाथ यतिशेखरम् आश्रयामः. நமஸ்பாயை. இன்றைய தினம் ஸ்ரீ சம்க்ஷேப ராமாயணத்தினுடைய ஸ்லோகன் நம்பர் 35 to 38. என்னென்ன ஸ்லோகங்கள், பதச்சேதம், ஆகாங்ஷா, பிரதிபதார்த்தா, பாவார்த்தா என்ன அப்படிங்கிறத நாம இன்றைய தினம் தெரிஞ்சுக்கிருக்கோம். அதற்கு முன்னாடி சென்ற வகுப்புல நாம கடைசியா பார்த்த ஸ்லோகம் என்ன, அந்த ஸ்லோகத்தினுடைய பாவார்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு இன்றைய தினத்திற்கான ஸ்லோகத்துக்கு நாம வரலாம். சென்ற வகுப்புல நம்ம கடைசியா பார்த்தது என்ன, நியுஜ்யமானோ ராஜ்யாய நைச்சத் ராஜ்யம் மகாபலஹ சஜகாம வனம் வீரோ ராமபாத பிரசாதக சொல்லக்கூடிய அந்த ஸ்லோகத்தை நாம கடைசியா பார்த்து முடிச்சிருந்தோம். அதை தொடர்ந்து இன்றைய தினம் நாம பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி அந்த ஸ்லோகத்தினுடைய பாவார்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அடுத்த ஸ்லோகத்துக்கு போகலாம். தசரதே ஸ்வர்க்கம் கதே வசிஷ்ட பிரதானைஹி பிராமணைஹி ராஜசிம்மாசனாய அனுமோதிதோபி மகாபராக்கிரமி பரதः ராஜ்யம் ந ஐச்சத் அபிது சஹ வீரः ராமம் பிரசாதயித்தும் வனம் அகச்சத். வசிஷ்டர் முதலானவர்கள்லாம் பரதனை அந்த சிம்மாசனத்தில் அமரும்படி பிரார்த்திக்கிறார். பரதன் அதை மறுக்கிறான். அதோட இல்லாம என்ன பண்றான், ராமம் பிரசாதயித்தும் ராமனை அழைத்து வருவதற்காக வனம் அகச்சத் அப்படிங்கிற வரைக்கும் நாம சென்ற ஸ்லோகங்களுடைய பாவார்த்தமாக பார்த்து முடிச்சிருந்தோம். அதை தொடர்ந்து நாம இன்றைய தினம் பார்க்க போற ஸ்லோகம் என்னென்ன, அதனுடைய அர்த்தம் என்னன்றதை பார்க்கலாம். கத்வாது சுமகாத்மானம் ராமம் சத்யபராக்கிரமம் அயாச்சத் பிராதரம் ராமம் ஆர்யபாவ புரஸ்கிருதः த்வமேவ ராஜா தர்மஜ்ஞ இதி ராமம் வச்சோ பிரவீத். இதனுடைய அடுத்த பாதி அடுத்த செட் ஆஃப் இதோட போகும், பாவார்த்தத்துக்கு வரும். இந்த ஸ்லோகங்களுக்கு ஒரு செட் ஆஃப் மீனிங் இருக்கிறதுனால நம்ம முதல்ல முடிச்சிடலாம். கத்வாது ச மகாத்மானம் ராமம் சத்ய பராக்கிரமம் அயாச்சத் பிராரம் ராமம் ஆர்யபாவ புரஸ்கிருதः த்வமேவ ராஜா தர்மஜ்ஞ இதி ராமம் வச்சோ பிரவீத் அப்படிங்கிறது ஸ்லோகம். என்ன பதச்சேதம் பாருங்கோ. கத்வா து சஹ மகாத்மானம் ராமம் சத்யபராக்கிரமம் அயாச்சத் பிராதரம் ராமம் ஆர்யபாவ புரஸ்கிருதः த்வம் ஏவ ராஜா தர்மஜ்ஞः இதி ராமம் வச்சः அப்ரவீத். இது பதச்சேதः. இப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய ஆகாங்ஷா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னாக்கா அர்த்தம் என்ன அப்படிங்கிறது நமக்கு ஸ்பஷ்டமா புரிஞ்சிடும். இப்போ ஸ்லோகம் பார்த்தாச்சு, பதச்சேதம் பார்த்தாச்சு. இப்போ நம்ம அதனுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும். எப்படி ஆரம்பிக்கிறோம், ஆகாங்ஷா அப்படிங்கிற ரீதியில ஆரம்பிச்சாக்கா அர்த்தமானது நமக்கு சுலபமா புரிஞ்சுக்க முடியும். அயாச்சத்து, இப்போ ஒரு வழியா ராமரை சித்திரக்கூடத்துல பிடிச்சிட்டான் பரதன். பார்த்து எப்படியோ பார்த்து பிடிச்சிட்டான். ராமரிடத்துல என்ன பண்றான், பிரார்த்திக்கிறான். அயாச்சது கேட்கிறான், யாச்சகம் பண்றான். கஹா அயாச்சது, சஹ பரதஹ அயாச்சது.
சஹ கீதிருஷः ஆரியபாவ புரஸ்கிருதः. இது அவனுடைய விசேஷம். அர்த்தம் வரும்போது பிரதிபதார்த்தம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்று. சஹ கம் அயாச்சது ஆரியபாவா புரஸ்கிருதா பரதா, அவனுடைய விசேஷம். அப்பேற்பட்ட பரதன் சஹ கம் அயாச்சது, சஹ ராமம் அயாச்சது, ராமனிடத்தில் தானே கேட்க முடியும், பிரார்த்திக்கிற யாச்சகம். சஹ கீதிருஷா ராமம் அயாச்சது, சஹ மகாத்மானம் ராமம் அயாச்சது. இது ராமனுடைய விசேஷம், மகாத்மானம். அப்பேற்பட்ட ராமம், ராமனை அயாச்சத் அவனிடத்துல கேட்கிற. புனகா கீதிருஷா ராமம் சத்யபராக்கிரமம், இதெல்லாம் அட்ஜெக்டிவ்ஸ். ஒருத்தரை சொல்லும் பொழுது சாதாரணமா சொல்லாம கவி என்ன பண்ணுவானாக்கா அவனுடைய விசேஷ குணங்களையும் சேர்த்து சொல்லுவான். அப்ப நம்ம என்ன பண்ணோம், அந்த யாருக்கு அட்ஜெக்டிவ்ன்றதை பொருத்தி பார்த்துட்டா அர்த்தம் சுலபமா புரிஞ்சிடும். ராமம் அயாச்சது, எப்பேற்பட்ட ராமம், முதல்ல மகாத்மானம் ராமம்னு சொல்றான். அது சத்யபராக்கிரமம் ராமம் அயாச்சது. புனகா கீதிருஷம் ராமம், என்னக்கா பிராதரம் ராமம், பரதனுடைய அண்ணா இல்லையா, யார்கிட்டயோ போய் கேட்கல, தன்னுடைய அண்ணா இடத்துல கேட்கிறான். சஹ கிம் கிருத்வா ராமம் அயாச்சது, சஹ சித்திரகூட்டம் கத்வா அயாச்சது. இப்போ என்ன ஆகுது பாருங்க, சஹ அப்ரவீத், சஹனா யாரு, சஹ ராமம் அப்ரவீத், பரதா. முதல்ல யாச்சகம் பண்றது கேட்கறது இல்லையா. மறுபடியும் சஹ கம் அப்ரவீத், சஹ ராமம் அப்ரவீத், ராமனிடத்துல சஹ ராமம் கிம் அப்ரவீத், என்ன கேட்கிற, ராமம் வச்சஹா அப்ரவீத், அண்ணா நீங்க வாயை திறந்து உங்க வாயால எனக்கு வார்த்தைகளை சொன்னா போறோம், வச்சஹா என்கிட்ட பேசுங்க அப்படின்னு கேட்கிறான். சஹ ராமம் கிம் வச்சஹா அப்ரவீத், என்ன பேசணும் தெரியுமா, துவமேவ ராஜா தர்மஜ்ஞா இது வச்சஹா அப்ரவீத். அந்த தர்மத்தை பரிபாலனம் பண்ணக்கூடிய சக்தி யாரிடத்துல இருக்கு. அங்க முதல்ல ஒரு பெரிய லிஸ்ட் போட்டார் இல்லையா, யாரு அப்படின்னாக்கா நாரதர். எப்பேற்பட்ட லிஸ்ட் கொடுத்தார், அதுல தர்மஜ்ஞா தர்மஜ்ஞா சத்தியசந்தஸ்ச அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் ஏற்கனவே. அந்த தர்மத்தை நன்கு அறிந்தவர் நீங்க தான். அதனால துவமேவ ராஜா, நீங்க தான் அந்நாட்டுக்கு தலைவனாக இருக்க முடியும், நான் இந்த நாட்டுக்கு ராஜாவா இருக்கேன் சொல்லுங்க அப்ரவீத். ஒரே நிமிஷம். இதெல்லாம் முடிஞ்சுதான் அடுத்தது அடுத்த பேஜுக்கு ஒரே செகண்ட் ப்ளீஸ். பாருங்க, அன்வய ஆரியபாவ புரஸ்கிருதா சஹ பரதா. அதாவது ஆரியபாவ புரஸ்கிருதம் என்னத்துனாக்கா உத்தம குணசம்பன்னஹான்னு அர்த்தம், நல்ல குணங்களுடன் கூடியவன் அப்படின்னு அர்த்தம். அது பரதனுடைய விசேஷம். ஆரியபாவ புரஸ்கிருதா சஹ பரதா கத்வா மகாத்மானம் சத்யபராக்கிரமம் பிராதரம் ராமம் அயாச்சத் துவமேவ ராஜா தர்மஜ்ஞா இது வச்சா ராமம் அப்ரவீத். ஓ என்ன சொல்றார், நீ போய் பரதன் போய் கேட்கிறா, அண்ணா நீ வந்து வரணும்ன்றா. ராமர் என்ன சொல்லி அனுப்பிச்சிடுறார், நீயே ராஜாவா இருன்னு சொல்லி அனுப்பிச்சிடுற. நான் அங்க வரமாட்டேன், என்னால அங்க வர முடியாது. இவர் போய் அவரிடத்துல நீ ராஜாவா இருக்கணும்னு பிரார்த்திக்கிறான். அவர் என்ன பண்றார், நீயே ராஜாவா இருன்னு சொல்லிடுற இல்லையா. துவமேவ ராஜா தர்மஜ்ஞா இது வச்சஹா அப்ரவீத் சொல்லிட்டார். அப்படிங்கிறது அன்வயம். பதார்த்தம் பாருங்க, பிரதிபதார்த்தம் ஆரியபாவ புரஸ்கிருதா நாம உத்தம குணசம்பன்னஹா இத்தியர்த்தः, நல்ல குணங்களுடன் பொருந்தியவன். சஹா யாரு, அந்த பரதா கத்வா எங்க சித்திரகூட்டம் பிராப்பிய மகாத்மானம் நாம மகாந்தம் இல்லையா, சத்யபராக்கிரமம் அமோக விக்கிரமம். அதாவது அவர் அவர் வந்து சத்தியத்தினுடைய விஷயத்தை தோத்ததே கிடையாது, அப்பேற்பட்ட சத்யபராக்கிரமம். பிராதரம் அக்ரஜம், யாரு அவர்னா பரதனுடைய அண்ணா அவர். யாரு, ராமம் ராகவம். அயாச்சத் யாச்சித்தவான் கேட்கிறார். துவம் ஏவ
தர்மஜா நாம தர்ம தத்துவவேதா ராஜா நிருபஹா கிங். ஆட்சி பண்றதுக்கு நீ தான் சரியான அவர்கிட்ட தான் சொல்ற. அவரே என்ன பண்ற, நீயே இருன்னு அவரை சொல்ற, பரதனை சொல்ற இல்லையா? அப்படியாக எனது பிரதிபதார்த்தங்கள் அமைஞ்சிருக்கு. அடுத்த அடுத்த பேஜ் ஒரே நிமிஷம். இதி ஏவம் வச்சஹ நாம வச்சனம் அந்த வார்த்தைகளை ராமம் ராகவம் அப்ரவீத் சொன்னா. யார் இடத்துல சொல்றார்? பரதன் இடத்துல சொல்றார். நீ ஏன் ராஜாவா இரு இல்லையா அப்படிங்கிறத சொல்லி அனுப்புற. பாருங்க, பாவார்த்தா உத்கிருஷ்டைஹி ஆதர்ஷ குணை சம்பன்னா பரதா. உத்கிருஷ்டைஹி ஆதர்ஷ குணைஹி சம்பன்னா பரதா சித்திரகூட்டம் கத்வா மகாந்தம் அமோக பராக்கிரமம் பிராதரம் ராமம் அயோத்தியா பிரதிநிவர்த்தனம் ஞவேதயது. நீங்க அயோத்தியா பட்டணத்துக்கு திரும்ப வரணும் அப்படிங்கிற விஷயத்தை தெரியப்படுத்துறான். ஹே ராம துவமேவ அயோத்தியாயாக தர்ம தத்வஜ்ஞா நிருபதி இது வக்தவ்யம் வாக்கியம் ச ராமாய உக்தவா. ராமரிடத்துல இவர் சொல்றார். அவர் என்ன பண்றார் அப்படின்னாக்கா, இல்ல இல்ல நீயே ராஜாவா இருக்கிற. இவன் என்ன சொல்றான், அந்த நாட்டை பரிபாலனம் பண்ணக்கூடிய அந்த யோக்கியதை உங்களுக்கு தான் இருக்கு, நீங்க நீங்க ராஜ்யம் பண்ணணும்ன்றான். அவர் என்னால முடியாது, நீயே போய் ஆட்சி பண்ணு. ஏன்னா சத்தியவாக்கி சத்திய பராக்கிரமான்னு சொல்லிட்டோம் இல்லையா. அப்பா சொன்னது என்ன, ராமர் 14 ஆண்டுகள் காட்டுக்கு போகணும், பரதன் ஆட்சி பண்ணணும்னு தானே சொன்னார். அப்படி இருக்கும்போது நான் எப்படி ஆட்சி பண்ண முடியும்? அதனால நீயே ஆட்சி புரி, உனக்கு அந்த யோக்கியதை இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை ராமர் சொல்ற இல்லையா. அப்படிங்கிறதாக பாவார்த்தம். அடுத்தது அதை தொடர்ந்து பாருங்க. ராமோபி பரமோதாரஹ சுமுக சுமஹாயசாஹ நைச்சத் பிதுராதேசாத் ராஜ்யம் ராமோ மகாபலஹ பாதுகே சாஸ்ய ராஜ்யாய ஞாசம் தத்வா புனః புனः நிவர்த்தயாமாச ததோ பரதம் பரதாக்ரஜः ராமோபி பரமோதாரः சுமுகः சுமஹாயசாः நைச்சத் பிதுராதேசாத் ராஜ்யம் தத்வா ராஜ்யம் ராமோ மகாபலः பாதுகே சாஸ்ய ராஜ்யாய ஞாசம் தத்வா புனః புனः நிவர்த்தயாமாச ததோ பரதம் பரதாக்ரஜः. பதச்சேதः ராமः अपि परमोदारः सुमुखः सुमहायशाः न च ऐच्छत् पितुः आदेशात् राज्यं रामः महाबलः पादुके च अस्य राज्याय न्यासं दत्वा पुनः पुनः निवर्तयामास ततः பரதம் பரதாக்ரஜஹா. இங்க ராமர் என்ன பண்றார் அப்படின்னாக்கா, ராமர் தன்னுடைய பாதுகைகளை பரதனிடத்துல கொடுக்கிறார். அப்படிப்பட்டதான ஒரு விஷயம்தான் இந்த ஸ்லோகனுடைய தாத்பரியம். அவர் எப்பேற்பட்டவர்? ராமோபி பரமோதாரஹா, பரம உதார குணம், சுமுகா இல்லையா. அதாவது சுகத்திலையும் சரி துக்கத்திலையும் சரி ஒரே மாதிரியான எக்ஸ்பிரஷன் தான் இருக்கும் இல்லையா. அதுதான் ராமனுடைய ஸ்பெஷாலிட்டி இல்லையா. நம்மளாம் என்ன பண்ணுவோம், சோகம் வரும்போது சோர்ந்து உட்காந்துருவோம், மகிழ்ச்சியா இருக்கும்போது ரொம்ப ஆனந்தமா பிரைட்டா இருப்போம் இல்லையா. அதெல்லாம் இல்லை அவரிடத்துல, எப்பவும் ஒரே மாதிரியா. சுமுகா சுமகாயசாக, எப்பேற்பட்ட புகழ், யசகான புகழ். நைச்சது, எதை விரும்பல, ராமராஜ்யத்தை அவர் விரும்பல. ஏன்னா அப்பாவனுடைய வார்த்தை அது கிடையாது. ராமராஜ்யமா சொல்லிட்டு போனார் அவர்? இல்லையே, ராமன் வனவாசம் தான் போனான்னு சொன்னான். அவர் சொல்லிட்டு போனது ஒண்ணு, நான் பண்றது ஒண்ணுன்னு ஆயிடும் இல்லையா. அப்ப சத்தியவாக்கிய பரிபாலனம், பித்ருவாக்கிய பரிபாலனம், சத்தியவாக்கியத்தை பண்றதுன்றது நடக்காம போயிடும் இல்லையா. அதனால ராமராஜ்யம் அப்படிங்கிறத ந ஐச்சது அவர் விரும்பல. அதனால என்ன பண்றார்,
அவன் அவன் விடுறதா இல்ல, கட்டிண்டு அழறான், காலை கட்டிண்டு அழறான். இவன் விட்டாதானே அடுத்து எங்கனா போறது, இந்த இடத்துக்கே எப்படியோ கண்டுபிடிச்சு வந்துட்டான். இவன் வந்து நம்மள பார்க்கவே கூடாது, யார் கண்ணிலையும் படக்கூடாதுன்னு தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கும். ஆனா எப்படியோ தேடி கண்டுபிடிச்சு இந்த இடத்துக்கு வந்துட்டான். வந்ததோட இல்லாம காலை கட்டில அழறான். இங்கே இருந்து போலாம் அப்படின்னாலும் அவன் காலை விட மாட்டேங்கிறான். என்ன பண்ண முடியும்? உடனே தன் காலில் இருக்கக்கூடிய, அவர் பாருங்க என்ன கொடுமை பாருங்க, ராமர் வனவாசம் வந்திருக்க, காட்டுல கல்லு முள்ளு இருக்கும். சரி போறாரே அவரு, அப்படி அந்த பாதுகையாவது கொடுத்து அனுப்பலாமோ இல்லையோ? அட்லீஸ்ட் ராமனுக்கு போற வழியில கல்லு முள்ளாவது குத்தாம இருக்குமோ இல்லையோ? அதையும் பிடிங்க நம்புறான். எவ்வளோ எவ்வளோ கஷ்டம் பாருங்க. ஒரு மனுஷனுக்கு கஷ்டம் வரலாம், ஆனா மென்மேலும் மென்மேலும் இந்த மாதிரி வரக்கூடிய விஷயம். ஆனா எல்லாம் பாருங்க, அவருக்கு எல்லாத்தையும் அவர் பண்ணக்கூடிய சக்தி இருக்கு இல்லையா? எல்லாமே சேலஞ்சிங்கா தான் இருக்கு. அது காடு முள்ளு இருக்குமே, கல் இருக்குமே, ஐயோ அண்ணா எங்கன்னா போவானே அப்படின்ட்டு இல்லாம அந்த பாதுகையை வாங்கிட்டு வந்துடுறான். கொடுத்தாரு, அவர் தான் கொடுத்தாருன்னா இவனை வாங்கிட்டு வந்து அவர் என்ன கொடுக்குறாரு? சரி நம்மளை விட்டா போறோம் அப்படிங்கிறான். ஆனா பிற்காலத்துல சுவாமி தேசிகன் அந்த பாதுகைகளை வச்சுட்டு என்ன அற்புதமான ஒரு கிரந்தத்தை பண்ணார். பாதுகா சகஸ்திரம்ன்ற கிரந்தம். ஒரே ஒரு ராத்திரி ஒரு யாம பொழுதுல 1000 ஸ்லோகங்களை பண்ணி அற்புதமா இந்த பாதுகாதேவிக்கு சமர்ப்பணம் பண்ணார் பாருங்க. அது அற்புதமான கிரந்தம். அதுவும் நிச்சயமா எல்லாரும் வாசிக்க வேண்டிய கிரந்தம் அது பாதுகா சகஸ்திரம். ஒரு ஒரு ஸ்லோகத்திலையும் மணிமணியான வார்த்தைகளை போட்டு ரொம்ப அழகா அந்த பாதுகாதேவனுடைய மேன்மையை கனெக்ட் பண்ணுவார். ஆச்சாரிய சம்பந்தம், அதாவது பகவான்லாம் மேல இருக்கார், ஆச்சாரியன் அவெல்லாம் என்ன பண்றானாக்கா நித்திய சூரிகள்லாம் ஆச்சாரியனா வந்து அனுகிரகம் பண்ணி நம்ம எல்லாரையும் நல்ல கதி அடைய செய்யறது. அதுதான் இப்ப பரதன் பண்றான் இல்லையா? ராமனிடத்திலிருந்து பாதுகை வாங்கிட்டு வரதுனால நிறைய விஷயம் நடக்க போறது இல்லையா? சாதாரணமா பார்க்கும் பொழுது என்னடா அவருடைய காலில இருந்து அதை வாங்கிட்டு வரானேன்ற மாதிரி தோன்றதே தவிர, ஆனா நிறைய காரியங்கள் நடக்கணுமே, அவருடைய பாத ஸ்பர்ஷம் படணும், நிறைய விஷயங்கள் இருக்கு. அநேகமான இங்க வந்து பாத்தீங்கன்னா பாதுகாதேவிக்கு மேன்மையை ஏற்படுத்தணும். அந்த பாதுகாதேவி வந்து 14 வருஷங்கள் ஆட்சி பண்ண போறா இல்லையா? அந்த ரகுவம்சத்திலேயே இதுவரை யாருமே பண்ணாத அளவிற்கு அந்த பாதுகாதேவி ஆட்சி பண்ணி கொடுத்தாலாம் அப்படிங்கிறதெல்லாம் வால்மீகி நிறைய வர்ணிப்பார். பாதுகா சகஸ்திர சுவாமி தேசிகன் அப்படி கொண்டாடுவார். அப்பேற்பட்ட அந்த ராம பாதுகைக்கு அவ்வளவு மேன்மை. அந்த ராம பாதுகையை கொடுத்து அனுப்புறார். பாதுகே சாஸ்ய ராஜ்யாய ஞாசம் தத்வா புனப்புனஹா. சரி இந்த பாதுகையை கொண்டு போய் நீ ஆட்சி பண்ணுங்கிற, அதையும் வாங்கிக்கிறான். அங்கிருந்து பரதம் அப்படிங்கிற பரதனை பரதாகிரஜா கஹா ராமஹ என்ன பண்ற, நிவர்த்தயா மாச, நீ கிளம்புப்பா இல்லையா, நீ இந்த பாதுகையை எடுத்துட்டு நீ புறப்படு அப்படிங்கிறதாக சொல்லி அனுப்புற. அதான் ராமோபி பரமோதாரா சுமுக சுமஹாயசாக நைச்சத் பிதுராதேசாது ராஜ்யம் ராமோ மகாபலஹ பாதுகே சாஸ்ய ராஜ்யாய ஞாசம் தத்வா புனப்புனஹ நிவர்த்தயாமாச ததோ பரதம் பரதாகிரஜா அப்படிங்கிறது இல்லையா? அதனோட பதச்சேதம் பார்த்தோம் இல்லையா? ராமஹ அபி பரமோதாரः சுமுகः சுமஹாயசாः ந ச ஐச்சத் பிதுः ஆதேசாத் ராஜ்யம் ராமः மகாபலः பாதுகே ச அஸ்ய ராஜ்யாய ஞாசம் தத்வா புனः புனः நிவர்த்தயாமாச ததः பரதம் பரதாக்ரஜः இதி பதச்சேதः அथवा பதவிபாகः. என்ன பார்க்க போறோம்? இதனுடைய இந்த ஸ்லோகங்களுடைய ஆகாங்ஷா என்ன அப்படிங்கிறத பார்த்தா இன்னும் நமக்கு என்னன்னா ஸ்பஷ்டமா புரியும். ந ஐச்சத் அப்படின்னா அர்த்தம் விரும்பலன்னு அர்த்தம். கஹா ந ஐச்சத், ராமஹா ந ஐச்சத். பரதன் கொடுத்த அந்த ரிக்வஸ்ட அவர் நிராகரிச்சார், ஏத்துக்கல, விரும்பல. ராமஹா கிம் ந ஐச்சத், ராமராஜ்யம் ந ஐச்சத். ராமருடைய ராஜ்யத்தை ராமர் விரும்பல. கீதிருஷா ராமஹா ராஜ்யம் ந ஐச்சத் பரமோதாரஹா ராமஹா. பேர்பட்ட உதார குணம் படைத்தவர் இல்லையா அவர்? அவர் நினைச்சுட்டா நேர போய் அயோத்தியா படத்துல உட்காந்துக்கலாம், யார் தடுக்க போறா அவரை இல்லையா? இன்னைக்கு நிறைய இருக்கு, எவ்வளவு உணர்த்தது பாருங்க இல்லையா? அவரும் பாருங்க பரதனும் சரி அண்ணா தான் கிளம்பிட்டான், நம்ம போய் உட்காந்துக்கலாம் இல்லையா? அண்ணா எப்ப கிளம்புறது, தின்ன எப்ப காலியாகும் சொல்லுவா பாருங்க. அந்த மாதிரிலாம் இல்லாம அவனும் தொடர்றான். இவர் பாருங்களேன் இல்லையா, கிடைச்சா போறன்னு போய் உட்காந்துக்கலாம், ஆனா இல்ல பண்ண மாட்டேங்கிறார். அப்பா இன்னைக்கு இப்ப
பிரத்யக்ஷமா இருக்கும்போது நிறைய பேர் அப்பா பேச்ச கேட்க மாட்டேங்கிறான் இல்லையா? அவரும் சொர்க்கம் போயாச்சு, என்ன தெரியவா போறது அப்பாவுக்கு? போலான்னு போகாம எப்படி இருக்கார் பாரு அவருக்கு. பரமோதாரஹா ராமஹா ராஜ்யம் நாய்ச்சத் புனச்ச கீதிருஷா சுமுகா. இல்லையா? இப்ப அதாவது நல்ல வார்த்தைகளே சொல்லக்கூடியவர். அதாவது முகம்ன்றதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு. கவியினுடைய வர்ணனை நம்ம எப்படின்னு சொல்ல முடியாது, எப்படி வேணா சொல்லிருக்கலாம். முகம்ன்றதுக்கு ஃபேஸ்னு ஒரு அர்த்தம் இருக்கு, முகம்னா மவுத்னு ஒரு அர்த்தம் இருக்கு. நல்ல வார்த்தைகளையாவே பேசக்கூடியவர்னு அர்த்தம் இருக்கு, முகத்தை நல்லபடியா வச்சு காண்பிக்கிறவர்னு அர்த்தம் இருக்கு. புனச்ச கீதிருஷா ராமஹா சுமகாயசாஹா ராமஹா. எப்பேற்பட்ட நல்ல நல்ல புகழ்களை கொண்டவர். அவ்வளவு சின்ன வயசு இல்லையா அவர்? அந்த இளமை வயதிலேயே அப்பேற்பட்ட உதார குணம் எப்படி கிடைக்கும்? அப்பேற்பட்ட புகழ் யாருமே அடைய முடியாத ஒரு கீர்த்தி. சுமகாயசாஹா நிவர்த்தயாமாச, அனுப்பிச்சு வைக்கிறார். யார? கஹா நிவர்த்தயாமாச பரதாகிரஜா. பரதாகிரஜா நாம ராமஹா இத்தியர்த்தா. ராமர் அனுப்பிச்சு வைக்கிறார். பரதாகிரஜா கம் நிவர்த்தயாமாச. பரதாகிரஜா பரதஸ்ய அக்ரஜா பரதாகிரஜா பரதம் நிவர்த்தயாமாச. பரதனை திருப்பி அனுப்பிச்சு வைக்கிறார். கதம் நிவர்த்தயாமாச புனப்புனக. எவ்வளவு பண்ணாலும் கேட்க மாட்டேங்கிறான், எங்க போனாலும் வந்துடுறான் இல்லையா? திரும்ப திரும்ப அவனை சமாதானப்படுத்தி அனுப்புறதே பெரிய பாடா இருக்கு ராமருக்கு இல்லையா? அவருக்கு எப்படியா ஒரு தடவை இந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஏதோ டைவர்ட் பண்ணி எதையோ கையில கொடுத்து எதையோ அதை சமாதானப்படுத்தி வேற பக்கம் திருப்பி விட்டுருவா. அது என்ன பண்ணும்? அந்த கையில இருக்க வஸ்து அது மேல ருச்சி இருக்க வரைக்கும் அப்படியே போயிடும், மைண்ட் டைவர்ட் ஆயிடும். திரும்ப என்ன பண்ணும்? அதுல இருக்க ருச்சி தூக்கி போடுதுன்னா அப்புறம் மறுபடியும் பழசுக்கே வரும். அந்த மாதிரி பரதன் என்னமோ சமாதானப்படுத்தி அவரை அனுப்பிடுறார். கொஞ்ச தூரம் போயிடுறான், மன சமாதானம் ஆற மாதிரி இருக்கு, திரும்ப மறுபடியும் வந்துடுறான். அதனால புனப்புனகா இல்லையா? பரதாகிரஜா என்ன பண்றா? பரதம் நிவர்த்தையாமாச கதம் நக புனப்புனக, மீண்டும் மீண்டும் அனுப்பிச்சது. கிம் கிருத்வா புனப்புனகா ஞாசம் தத்வா. இல்லையா? இவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? உண்மை இல்லையா? இதுதான் ரியாலிட்டி. ஞாசம்னா என்ன 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 பண்ணணுமோ அதை பண்ண சொல்றார் இல்லையா? பண்ணக்கூடாத விஷயத்தை அவர் சொல்லல, உண்மைய சத்தியத்தை இல்லையா? தத்வா கீதிருஷம் ஞாசம் தத்வா பாதுகே ஞாசம். சரி, இந்த முறை எவ்வளவு சொல்லி பார்க்கிறார். நான் இப்ப சொன்னேன் இல்லையா, குழந்தைய அழுகை நிப்பாட்டுனா வேற ஏதாவது அது அது கேட்கறதா வேற ஏதாவது ஒன்று அது கையில கொடுக்கணும். இப்ப பார்த்தார், கையில தூக்கி தன்னுடைய பாதுகைகளை கொடுத்துட்டார். இப்ப சமாதானம் ஆயிடுவான், அதை வாங்கிட்டு போயிடுவான் அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டார்? இந்தா இதை வச்சுக்கோ இல்லையா? பாதுகே ஞாசம் தத்வா நிவர்த் கிமத்தம் பாதுகே ராஜ்யாய. இதை வச்சு நீ ஆட்சி பண்ண பாப்போ இல்லையா? நான் வந்தா என்ன, என்னுடைய பாதுகைகள் வந்தா என்ன, நீ இதை வச்சு பண்ணுன்னா. உண்மையாவே ராமர் என்ன நினைச்சு கொடுத்தாரோ தெரியாது, ஆனா உண்மையாவே பரதன் அதை கொண்டாடிட்டான். ராமருடைய வாக்க சத்திய வாக்கா மாத்திட்டான். அந்த பாதுகைகள் ஒரு விளையாட்டா எழுதுவா, சின்ன சின்ன துணுக்குகள் மாதிரி எழுதுவா. அந்த பாதுகைகள் அழகா பேசின்னு இருக்கான். ஜம்முன்னு அதுக்கு உண்டான அலங்காரத்துல என்னென்ன தினம் தினம் திருமஞ்சனம் பண்றான், பூக்களால் அலங்காரம் பண்றான், எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆனா ஒரு பாதுகையோட ஒரு பாது சொல்றது இதெல்லாம் எவ்வளவு நாள் நடக்கும் தெரியல இல்லையா? இவன் பாட்டு பண்ணிட்டு இருக்கான். நமக்கு திரும்ப நம்ம ராமர் காலுக்கே தான் போக போறோம், அந்த கல்லுலையும் முள்ளையும் மறுபடியும் மிதி வாங்க தான் போறோம். இவை நட நம்மளை வச்சு இப்படி ஆராதிச்சுட்டு இருக்கானே, இது எவ்வளவு நீடிக்கும் தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ரெண்டும் பேசிக்குமா. பேசும்போது இது சும்மா விளையாட்டா பரிகாசமா எழுதுவா. அப்படி எழுதும்போது சொல்லுவா, அப்புறம் ராமர் வரார், கடைசியா வந்து அந்த ராமர் அந்த பாதுகைகளை எடுத்து தன் காலில் போட்டுப்பான்னு பார்த்தா அவரும் புஷ்பங்களை எடுத்து ஆராதனை பண்ண ஆரம்பிச்சிட்டார். நீ எதை வந்து தெய்வமா பார்க்க ஆரம்பிச்சிட்டியோ அது எனக்கும் தான் தெய்வம் அப்படின்னாரு. அது அங்கதான் ராமன் இன்னும் ஒரு படி மேல வசதியா போனான். அப்படி மாதிரி இங்க இருக்கிறது கிமத்தம் பாதுகே ஞாசம் தத்துவா நிவர்த்தையாமாச ராஜ்யாய பாதுகே. அந்த ராஜ்யத்தை நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லி அந்த குழந்தைய சமாதானப்படுத்தி ஏதோ ஒன்று வஸ்து கொடுத்து அது அழுகை நிப்பாட்டி அனுப்பிச்சு வச்சுட்டார். அப்படிங்கிறத இந்த சோதருடைய தாத்பரியம். அன்பயா பரமோதாரா சுமுகா சுமகாயசா மகாபலா ராமः अपि पितुः आदेशात् राज्यं नायच्छत्. भरदाग्रजः रामः राज्याय पादुके ஞாசம் தத்வா ராமம் புனః புனः நிவர்த்தயாமாச அப்படிங்கிறது அன்வயா. இது வந்து அந்த ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய பதங்களை ஆர்டரா பண்றதுக்கு பேர் தான் அன்வயம்னு பேர். பதார்த்தா பரமோதாரா உதார சேதாக இல்லையா? பேர்பட்டவர் அவர் பரமோதாரா, நம்ம பரம உதாரா ஈக்குவல் டு பரமோதாரா அப்படிங்கிறது. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பிரதிபதார்த்தம், ஒரு பதத்தினுடைய ஈக்குவலான சம்ஸ்கிருத அர்த்தத்தை நாம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? சுமுகா இல்லையா? சோபனானனஹா இல்லையா?
சோபன ஆனனஹ. அதே மாதிரி சுமகாயசாக சுகீர்த்தி, பேர்பட்ட கீர்த்தி, அப்பேற்பட்ட புகழவர் அந்த இளம் வயதிலே. மகாபலக சக்தி சம்பன்னக, பலம் பொருந்தியவர், பலத்துடன் கூடியவர். ராமஹ ராகவஹ அப்பி, அப்படின்னா ஆல்சோ. பிதுஹு ஜனகஸ்ய ஆதேசாது, ஆதேசனா கட்டளை, அவர் அப்பாவுடைய கட்டளை தானே இவர் நிறைவேற்ற முடியும். பரதன் சொல்றான்றதுக்காக மாறி போயிட முடியுமா? அதனுடைய விஷயங்களை மாத்திக்க முடியுமா? இல்ல. பிதுராதேசாது, அப்பாவின் கட்டளை கிணங்க. ந ஐச்சத், அதனால பரதன் என்ன விஷயத்தை ரெக்வஸ்டா கொண்டானோ அதை அவர் ஏத்துக்கல, விரும்பல. பரதாகிரஜா, பரதஸ்ய ஜேஷ்ட பிராதா ராம, பரதஸ்ய ஜேஷ்ட பிராதா ராம பரதாகிரஜா. ராஜ்யாய நாம ராஜசிம்மாசனாய, அதுக்கு பாதுகே நாம பாதத்ராணே, பாதங்களை காப்பாற்றுவது இல்லையா? திராணனா காப்பாத்துறது, பாதங்களை காப்பாற்றக்கூடியது எது? பாதுகைகள். அதனால அவருடைய பாதுகைகளை, அந்த பாதுகைகளை ஞாசம் இல்லையா, ரெப்ரசன்டேட்டிவ் சொல்லுவா இல்லையா, தனக்கு பதிலா இது அப்படிங்கிறதாத சொல்றது. ஞாசம் தத்வா பிரதாய பரதம் நாம சுமித்ரானந்தனம். பாருங்க அங்க என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா, இது நிறைய பார்த்துட்டே இருக்கும். சுமித்ரைக்கு ஆனந்தத்தை தருபவன், கௌசல்யானந்த வர்தனஹா அங்க பார்த்தோம் ராமருக்கு இல்லையா, கௌசல்யக்கு ஆனந்தத்தை மென்மேலும் கூட்டக்கூடியவர் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி இங்க இவர் யாரு? சுமித்ரானந்தன் பரதம் என்ன பண்றார்? புனப்புனஹா, நாம அகைன் அண்ட் அகைன், பூயஹா பூயஹா இல்லையா, ரிப்பீட்டடா பண்ணிட்டே இருக்கா, அதை மறுபடி மறுபடி பண்ணிட்டே இருக்கான். நிவர்த்தயா மாச, நாம பிரதிப்ரேஷயா மாச, திரும்ப ரிட்டர்ன் அனுப்பிச்சு வைக்கிறது. அப்பா நீ போ, இங்க இருக்காத, நீ நேரா போ அயோத்தியா பட்டணத்துக்கு போ, எனக்கு பதிலாக இந்த பாதுகைகளை வச்சுக்கோ, நீ நன்னா ராஜ்யத்தை பண்ணு நடத்து அப்படிங்கிற விஷயத்த என்ன பண்ணார் ராமர்? சொல்லி அனுப்பிச்சு வச்சார். யார? பரதன. அப்படிங்கிறது தான் இன்றைய தினம் நம்ம பார்த்த ஸ்லோகங்களுடைய தாத்பரியம். பாருங்க, பாவார்த்தா உதாரச்சேதாக சோபனானன, ஆனன ஃபேஸ், முகம் சொல்றா இல்லையா, முகம்னா ஆனனம், ஃபேஸ். சோபனானன சுப்பிரசித்த மகாசக்தி சம்பன்ன ஸ்ரீராமஹா. நாம ஜனகஸ்ய ஆக்ஞையா, இந்த இடத்துல ஜனகான ஜனக மகாராஜா, ஜனகான ஃபாதர்னு அர்த்தம் இல்லையா. ஜனகஸ்ய ஆக்ஞையா ராஜ்யம் ந ஐச்சத், அப்பாவனுடைய விருப்பத்தை விருப்பம் என்னவோ அதை தான் பண்ண நினைச்சாரு, இதை விரும்பல, ராமராஜ்யத்தை விரும்பல. ராஜ்யாய பாதுகே தத்வா, தன்னுடைய பாதுகைகளை கொடுத்து பரதம் பூயோ பூயா அயோத்தியாம் பிரதிப்ரேஷிதவான், அவனை திரும்பவும் நல்ல விஷயங்கள்லாம் சொல்லி அவனை என்ன பண்றார்? அயோத்தியா பட்டணத்துக்கே போய் ஆட்சியை பண்ணு, பத்திரமா பார்த்துக்கோ, என்னுடைய ரெப்ரசன்டேட்டிவா அந்த ஞாசம் தத்வா, தன்னுடைய பாதுகைகளை தனக்கு பதிலாக கொடுத்து ராஜ்யத்தை பண்ணும்படியாக கட்டளையிட்டார். அதை பரதனும் ஏற்று நடந்தான். அப்படிங்கிறதான் இதுவரை நாம பார்த்திருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் இல்லையா. இப்படியாக இன்றைய தினம் நம்ம பார்த்த ஸ்லோகங்கள் என்னென்ன அப்படின்னாக்கா 35 பார்த்தோம். கத்வாது சுமகாத்மானம் ராமம் சத்ய பராக்கிரமம் அயாச்சத் பிராதரம் ராமம் ஆரியபாவ புரஸ்கிருதா துவமேவ ராஜா தர்மஜ்ஞ இதி ராமம் வச்சோ பிரவீத். அதனுடைய தொடர்ச்சி என்ன அப்படின்னாக்கா, ராமோபி பரமோதாரா சுமுக சுமஹாயசாக நைச்சத் பிதுராதேசாத் ராஜ்யம் ராமோ மகாபலः பாதுகே சாஸ்ய ராஜ்யாய ஞாசம் தத்வா புனః புனः நிவர்த்தயாமாசு ததோ பரதம் பரதாக்ரஜः. அப்படிங்கிற வரைக்கும் நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். இதனுடைய தொடர்ச்சி என்ன அப்படிங்கிற அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம். மறுபடியும் முன்னாடியே சொல்ற ஒரே விஷயம், ஹோம்ஒர்க் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஹோம்ஒர்க்கை நீங்கள் தொடர்ந்து, ஹோம்ஒர்க்னா என்னன்னு கேட்குறா சில பேர். ஒன்றும் ஹோம்ஒர்க் இல்லை, நான் என்ன உங்களுக்கு ஷேர் பண்ணுறேனோ அதை பார்த்து ஒரு அழகாக நோட்டை போட்டு அவகாசம் கிடைக்கும் போது எழுதி அதை ஃபோட்டோவில் ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி எடுத்து அது எனக்கு வாட்ஸ்அப்பில் என்னுடைய நம்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணால் போதும். வேறு ஒன்றும் கிடையாது. அது கர்ம நேம் அதாவது தொடர்ச்சியாக பண்ணணும் அப்படிங்கிறத வச்சுக்கோ. அதே மாதிரி நடந்து முடிஞ்ச வரைக்கும் ஸ்லோகங்களை அப்படியே அவகாசம் கிடைக்கும் பொழுது அப்படியே பாராயணம் பண்ணிட்டே வாங்க. படிக்கணும்னு சொல்ல, படிக்கிறது வேற, பாராயணம் பண்ணுறது வேற. படிக்கணும்னா அது கம்பல்ஷன்ற மாதிரி ஆகிடும். பாராயணம் பண்ணுறது அப்படின்னா நமக்கு புண்ணியத்துக்கு புண்ணியம்,
படிக்கிறதுக்கு படிப்பு அப்படிங்கிற மாதிரி அது நம்ம வசதியா சொல்றது இல்லையா. சாதம் வேற, பிரசாதம் வேற, ஜலம் வேற, தீர்த்தம் வேற. அந்த மாதிரி அந்த வார்த்தைகளுடைய இதுதான். அதனால எது மேன்மை அப்படிங்கிற மாதிரி பார்த்தா பாராயணம் பண்றது அப்படின்னா அது கர்ம ஸ்ரத்தையா பண்ணுவா, நமக்கும் அது நொற்றுவாகும். இந்த மாதிரி பார்த்து பன்னெண்டே வாங்கும். இது வரைக்கும் நடந்துருதுலாம் பார்த்துட்டே வந்தேன்னா அப்பதான் பரீட்சை சமயத்துல கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்போ கொஞ்சம் பார்த்தேன்னா மொத்தம் 100 ஸ்லோகம் இருக்கு அப்படின்னா நம்ம ஒன் வேர்ட்ல தான் கேட்க போறோம். இருந்தாலும் எந்தெந்த இடத்துல எங்கெங்க வருதுன்னா ஸ்லோகம் ஞாபகம் இருந்தாதான் அதுக்கு உண்டான ஆன்சரை நம்மளால பரதாகிரஜா கஹான்னு கேட்போம். நம்ம என்ன பண்ணுவோம் அந்த சமயத்துல உட்காந்து எல்லாத்தையும் படிச்சுட்டு இருக்க முடியாது. அப்படியே நம்ம பிரதி பதார்த்தத்தை கையோட படிச்சுனே வந்தாக்கா பரதாகிரஜா கஹா ராமஹா அப்படிங்கிற ஆன்சரை நம்மளால இந்த மாதிரி தான் இருக்கும். கேள்விகளா ரொம்ப கடினமாலாம் இருக்க போறது இல்லை. நம்ம படிக்கிறதுல என்ன முடியுமோ அதுல இருந்து தான் கேட்க போறோம். அதனால பாருங்கோ, பார்த்து என்ன முடியுமோ பண்ணிட்டே வாங்க. தாஸ் இன்றைய தினத்திற்கான அவகாசம் ஆயிடுத்து. தன்யவாதாக. ಧನ್ಯವಾದಗಳು ಮಹೋದಯ. ಸ್ವಾಮಿ ಧನ್ಯವಾದಗಳು ಸ್ವಾಮಿ. ಮಹೋದಯ. ನ್ಯಾಸ ದಶಕಮ್ಮಕ್ಕೂ இந்த ஞாசம்க்கும் என்ன வித்தியாசம்? என்னம்மா? ஞாசா தசகம் இருக்கே சுவாமி தேசிக்கிறது, அதுல ஞாசம்ன்றது பிரபத்தி அர்த்தம் இல்லையா? ஆமா ஆமா. இங்க வந்து ஞாசம்ன்றது அதாவது பதங்கள் ஒரே சொன்ன ஆனனம் முகம் அது பதங்களுடைய எந்தெந்த இடத்துல எந்தெந்த அர்த்தத்துல பிரயோகம் பண்ணணும் அது அந்த அர்த்தத்துல பிரயோகம் பண்ணலாம். அந்த அர்த்தத்தையும் சொல்லலாம், இந்த அர்த்தத்தையும் சொல்லலாம். அதான் கவியினுடைய தன்யாஸ்மி. மகோதய, ஒன்னே டவுட் கேட்கலாமா? தாராளமா கேளுங்க. பிரதி கேட்டா ஒரே சமயத்துல எல்லாரும் பேசினா ஒன்னும் புரியாது. யாருக்கு டவுட்டா முதல்ல கேளுங்கோ. எஸ் சடகோபன்றவா மியூட் போட்டலாம். அவ டவுட் கேட்க போறாளா? இல்ல 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 மியூட் போட்டுருங்களேன். பின்னாடி பேசுறது நமக்கு கேட்கறது, இவா பேசுறது நமக்கு கேட்கல. யார் டவுட் கேட்கறோம் கேளுங்க. நான் கேட்கிறேன் மகோதயா. பிரதி நிர்வர்த்தனம்க்கும் நிர்வர்த்தயா மாசக்கும் என்ன வித்தியாசம்? ஒரே அர்த்தம் தான். ஒரே அர்த்தம், ஒரே அர்த்தம் தாமா. அதாவது பர்யாய அதாவது பிரதி பதார்த்தம்னா என்ன அர்த்தம்னாக்கா இந்த பதத்துக்கு ஈக்குவலான சினானியம்ஸ் என்ன, அர்த்தம் ஒண்ணுதான். நிறைய பதங்கள் நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், பூமின்னு இருக்கு, பிருத்வின்னு இருக்கு, தரணின்னு இருக்கு, தரான்னு இருக்கு, தரித்ரின்னு இருக்கு. இது எல்லாமே எர்த்துன்னு தான் அர்த்தம். இது எங்கெங்க நம்ம பயன்படுத்துறோம்? இப்போ ஸ்லோகத்துல 8 ஒரு ஒரு பாதத்துல 8 அக்ஷரங்கள் தான் இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கங்களேன். அந்த கவி இப்போ வந்து ஒரு விஷயத்த சொல்ல வரார். அங்க வந்து 7 வார்த்தைகளை 7 லெட்டர்ஸை பயன்படுத்தி ஒரு சென்டென்ஸ் கொண்டு வந்துட்டார். அங்க பூமின்னு சொல்லணும். அவரால் என்ன பண்ண முடியாது? பூமின்னு சொன்னா 2 வார்த்தை ஆறுது, பிருத்திவின்னு சொன்னா 3 வார்த்தை ஆறுது, தரணின்னு சொன்னா 3 வார்த்தை ஆறுது, பூனா ஒரே வார்த்தை தான். அப்போ அந்த இடத்துல கொண்டு வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். இதுதான் பிரயோகம். நம்ம எப்படி யூசேஜ் எப்படி பண்ண போறோம் அப்படின்னாக்கா கவி அந்த இடத்துல தேவையான அக்ஷரங்கள் எத்தனை தேவையோ அத்தனைக்கு ஏற்ற மாதிரி ஒரு பதத்தை பிரயோகம் பண்ண முடியும். நிறைய வொக்காபுலரிஸ் நிறைய இருக்கும், சினானிம்ஸ் நிறைய இருக்கும். அதுதான் காவியம் வாசிக்கிறோம். இப்போ நம்ம ஏன் காவியம் வாசிக்கிறோம்னாக்கா நம்மளுடைய சம்ஸ்கிருத ஞானம் பெருகின்றே போகணும். அது எப்படி பெருக முடியும்னாக்கா தெரிஞ்ச வார்த்தையே திரும்ப திரும்ப படிக்கிறத காட்டிலும் இந்த வார்த்தைக்கு நிகரான இன்னொரு பதம் என்ன அப்படிங்கிறத கவி சொல்லுவான். அது அவருடைய வார்த்தை ஜாலம். அதனால அது ஒரு நிறைய ஒரே மீனிங் தான். நிவர்த்தனம் நிவர்த்தையா மாசனாக்கா திரும்ப அனுப்பிச்சு வச்சாருன்னு அர்த்தம், வேற ஒன்றும் அர்த்தம். ಧನ್ಯವಾದ. ಧನ್ಯವಾದ. ಧನ್ಯವಾದಗಳು ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದ. ಧನ್ಯವಾದಗಳು ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದ ಸ್ವಾಮಿ. ಸ್ವಾಮಿ.